வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்க்கை தத்துவம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் விமானப் பயணத்தின் பாதுகாப்பைப் பற்றியும், எதிர்பாராத விபத்துகள் எவ்வாறு நம் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் நினைவூட்டும் ஒரு நிகழ்வு. நாம் அனைவரும் விமானத்தில் பயணித்திருப்போம் அல்லது பயணம் செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டிருப்போம். வானத்தில் பறக்கும் அந்த பிரம்மாண்டமான இயந்திரங்கள் எத்தனையோ கனவுகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து செல்கின்றன. ஆனால் சில சமயங்களில் அந்த கனவுகள் ஒரு நொடியில் கலைந்து போகும் துயர சம்பவங்களும் நடக்கின்றன. இன்று நாம் பேசப்போகும் கதை அப்படிப்பட்ட ஒரு துயரச் சம்பவத்தைப் பற்றியதுதான். இது ஒரு உண்மைக் கதை, எத்தனையோ பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் ஒரு சம்பவம். வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். போட்-2 ஏர் இண்டியா பிளாய்ட். நாம் பேசப்போகும் சம்பவம் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி நடந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 812 விபத்து. துபாயில் இருந்து மங்களூருவுக்கு வந்த போயிங் 737 முதல் 800 வரை ரக விமானம் அது. அந்த அதிகாலைப் பொழுதில் மங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்கும்போது நடந்த கோர விபத்து இந்திய விமானப் போக்குவரத்து வரலாற்றிலேயே ஒரு கருப்பு அத்தியாயமாக பதிவானது. இந்த விமானத்தில் 160 பயணிகளும் 6 விமான ஊழியர்களும் என மொத்தம் 166 பேர் பயணித்தனர். அவர்களில் 8 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். இந்த விபத்து மங்களூரு விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விமானம் சறுக்கி விழுந்ததால் ஏற்பட்டது. விமானம் தீப்பிடித்து எரிந்தது. இந்த சம்பவம் நடந்தபோது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் சோகமும் சூழ்ந்தன. அப்படியென்றால் ஒரு பெரிய விமானம் இப்படி ஒரு விபத்தில் சிக்கியது? காரணம் என்ன? விரிவாகப் பார்க்கலாம். பிளாக் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு விமான விபத்து நடந்தால் அதன் காரணத்தைக் கண்டறிய மிக முக்கியமான ஆதாரம் கருப்புப் பெட்டி, பிளாக் பாக்ஸ் என்று அழைக்கப்படும் விமானத் தரவு பதிவி, ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் குரல் பதிவி, கோக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இது கருப்பு நிறத்தில் இருக்காது, பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விபத்தின் பின்னணியில் என்ன நடந்தது? பைலட்டுகள் என்ன பேசினார்கள்? விமானத்தின் தொழில்நுட்பத் தரவுகள் என்னவாக இருந்தன போன்ற அத்தியாவசிய தகவல்களை இந்த கருப்புப் பெட்டி பதிவு செய்கிறது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 812 விபத்திலும் இந்த கருப்புப் பெட்டி கண்டெடுக்கப்பட்டது. அது அளித்த தகவல்கள் விபத்தின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க உதவின. பைலட் கான்வர்சேஷன். கருப்புப் பெட்டியில் இருந்து கிடைத்த காக்பிட் குரல் பதிவி பைலட்டுகளுக்கு இடையே நடந்த உரையாடல்களை வெளிப்படுத்தியது. இந்த விமானத்தின் கேப்டன் செர்பியாவைச் சேர்ந்த ஜெட்கோ க்ளூசிகா மற்றும் துணை பைலட் இந்தியாவில் இருந்து கேப்டன் அஹ்மத் அக்தர் ஆகியோர். இந்த உரையாடல்கள் விபத்துக்கு முந்தைய சில நிமிடங்கள் வரை பதிவு செய்யப்பட்டிருந்தன. பதிவுகளில் இருந்து பைலட்டுகள் விமானத்தை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட சிரமங்கள் தெளிவாகத் தெரிந்தன. குறிப்பாக தரையிறங்கும்போது பைலட் உறக்கத்தில் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இது ஒரு மிக முக்கிய கண்டுபிடிப்பாக இருந்தது. பொதுவாக நீண்ட விமானப் பயணங்களில் பைலட்டுகளுக்கு ஓய்வு மிகவும் அவசியம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பைலட் விழித்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய கட்டத்தில் அவரது சோர்வு காரணமாக கவனம் சிதறியிருக்கலாம் என்று விசாரணைகள் தெரிவித்தன. போயிங் 737 பிளாய்ட் போல். ஆரம்பத்தில் இந்த விபத்துக்கு போயிங் 737 விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்பக் கோளாறுதான் காரணமா என்ற கேள்வி எழுந்தது. போயிங் 737 என்பது உலகிலேயே மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு விமான ரகமாகும். இது மிகவும் நம்பகமானது என்று அறியப்படுகிறது. விபத்து நடந்தவுடன் விமானத்தின் இயந்திரக் கோளாறுகள் அல்லது கட்டுப்பாட்டு அமைப்புகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் என பல ஊகங்கள் எழுந்தன. ஆனால் கருப்புப் பெட்டி தகவல்களும் பின்னர் நடந்த விரிவான விசாரணைகளும் இந்த விமானத்தில் பெரிய அளவிலான தொழில்நுட்பக் கோளாறுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தின. விமானம் தரையிறங்குவதற்கு தேவையான அனைத்து அமைப்புகளும் சரியாகவே செயல்பட்டுள்ளன. அப்படியென்றால் தவறு எங்கு நடந்தது? பியூல் லோக்கிங் சிஸ்டம். பியூல் லோக்கிங் சிஸ்டம் என்று நீங்கள் குறிப்பிட்டது ஒரு தொழில்நுட்பக் கோளாறாக இருந்தால் அது இந்த விபத்தில் முக்கிய பங்கு வகிக்கவில்லை. மாறாக இந்த விபத்தில் முக்கிய பங்காற்றியது நிலையில்லாத அணுகுமுறை, அன்ஸ்டேபிள் அப்ரோச் மற்றும் பைலட் சோர்வு, பைலட் ஃபடீக். விசாரணையில் விமானம் தரையிறங்க வேண்டிய ஓடுபாதையின் ஆரம்ப புள்ளியிலிருந்து மிகத் தொலைவில், அதாவது கிட்டத்தட்ட 2000 அடிகள் கடந்துதான் தரையிறங்கத் தொடங்கியுள்ளது. இது ஒரு பாதுகாப்பற்ற மற்றும் நிலையற்ற அணுகுமுறை. பொதுவாக பைலட்டுகள் இதுபோன்ற சூழ்நிலைகளில் தரையிறங்கும் முயற்சியை கைவிட்டு
மீண்டும் பறந்து சென்று மறுபடியும் ஒரு முறை சரியான அணுகுமுறையுடன் தரையிறங்க முயற்சி செய்வார்கள். இதை கோ அரவுண்ட் என்பார்கள். ஆனால் இந்த விமானத்தில் பைலட்டுகள் அந்த முடிவை எடுக்கவில்லை. மேலும் காக்பிட் குரல் பதிவில் இருந்து துணை பைலட் பலமுறை கேப்டனை எச்சரித்துள்ளார். வி ஆர் ஹாய், வி ஆர் லோன், கோ அரவுண்ட் போன்ற எச்சரிக்கைகளை அவர் தொடர்ந்து விடுத்துள்ளார். ஆனால் கேப்டன் அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்து தரையிறங்கும் முடிவிலேயே உறுதியாக இருந்துள்ளார். இந்த மனநிலை சோர்வின் காரணமாகவும் நிலைமையை தவறாக கணித்ததாலும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த சம்பவம் சிறிய தவறுகள் எப்படி பெரிய விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். விமானம் தரையிறங்கும் போது மிக துல்லியமான கணக்கீடுகளும் விழிப்புணர்வும் தேவை. ஒரு நொடி கவனக்குறைவு ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு ஆபத்தாக முடியும். ஏர் இண்டியா ஓர் போயிங் மிஸ்டேக். இந்த விபத்தில் யாரின் தவறு என்று கேட்டால் அது ஏர் இந்தியா நிறுவனத்தின் தவறும் இல்லை, போயிங் நிறுவனத்தின் விமானத்தின் தவறும் இல்லை. இது முழுக்க முழுக்க மனிதத் தவறு, ஹியூமன் எரர். பைலட்டின் சோர்வு, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கத் தவறியது மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றாதது ஆகியவைதான் இந்த விபத்துக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. இந்த விபத்து விமானப் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் பைலட்டுகளின் மனநிலை மற்றும் உடல்நிலை எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர்த்துகிறது. விமானப் போக்குவரத்துத் துறையில் பைலட்டுகளுக்கான பணி நேரக் கட்டுப்பாடுகள், ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ், சோர்வு மேலாண்மை, ஃபடீக் மேனேஜ்மெண்ட் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் கடுமையானவை. ஆனாலும் சில சமயங்களில் மனிதத் தவறுகள் தவிர்க்க முடியாதவையாகிவிடுகின்றன. இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை தத்துவம் என்னவென்றால், எந்த ஒரு செயலிலும், குறிப்பாக அதிக பொறுப்புணர்வு தேவைப்படும் பணிகளில், நமது மனநிலையும் விழிப்புணர்வும் மிக மிக அவசியம். ஒரு சிறிய கவனக்குறைவு அல்லது ஒரு தவறான முடிவு நம் வாழ்க்கையையும் பிறர் வாழ்க்கையையும் பெரிதும் பாதிக்கலாம். அனுபவம் இருந்தாலும் சோர்வு அல்லது அதிகப்படியான தன்னம்பிக்கை நம்மை தவறான பாதையில் இட்டுச் செல்லக்கூடும். எனவே எந்த ஒரு சூழலிலும் எச்சரிக்கையுடனும் தெளிவாகவும் முடிவெடுப்பது மிகவும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல வாழ்க்கை தத்துவங்களையும் உண்மைச் சம்பவங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.